கொஞ்சம் நல்லா ஒரு ஆவி வெந்தால் போதும். நம்ம திரும்ப மசாலா போடுவோம். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, உடஞ்சிரும். அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே அதுக்கு தேவை என்னென்னங்கிறத ரெடி பண்ணிக்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு இஞ்சி வச்சுக்கோங்க. கட்டாயம் பூண்டு இஞ்சி வைங்க, ஏன்னா வாழைக்காய் வாய்வு எல்லாருக்குமே நல்லது. பூண்டு ஒரு 3 பல், கொத்தமல்லி தழை, இதெல்லாம் நல்லா உரித்து இதெல்லாம் கழுவிட்டு நெய்ஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். வாழைக்காய் பாதி வெந்தால் போதும். கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க, மசாலா போடுக்கல அப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டுறதுல நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டுறதுல சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன், ஏன்னா ஒரே ஒரு வாழைக்காய் தான், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு, தனியார் தூள் 1/2 ஸ்பூனு,